IPL 2024 65வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கடையில் 15th May 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபை ஆகலை, வெளியில் போயிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வெற்றியோடு போகணும்னு நினைப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டாங்க அண்ட் இந்த மேட்சை ஜெயிச்சு டாப் 2க்குள்ளே இடம் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில் இந்த மேட்ச் ஓகேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எதிர்பார்க்கப்படுற மேட்சாக இல்லை. முழுமையான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்காத பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். Vision 11 இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 2 crores மெகா GL ப்ரைஸ் போலாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. இன்னொரு வகையில் ரெகுலர் கிவ் அவே கொடுக்குறனால ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு. அந்த வகையில் Vision 11 பெஸ்ட்டாக இருக்குது. Vision 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னா @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்சபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் குவஹாத்தியில் தான் இந்த மேட்ச்சு. குவஹாத்தியில் இந்த சீசன் நடக்கிற முதல் போட்டி. லாஸ்ட் சீசன் 2 மேட்ச் நடந்து 2மே நல்ல ஸ்கோர் வர மாதிரி இருந்தது. 199க்கு 4 ராஜஸ்தான் ராயல்ஸ் அடித்தாங்க. பஞ்சாப் கிங்ஸு 197க்கு 4 அப்படின்ற அந்த ஸ்கோர்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே பேட் ஃபஸ்ட்டு டீம் தான் வெற்றி பெற்றிருக்கு. அதை பார்க்கணும். ஹை ஸ்கோர் வருது, பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸுக்கு விக்கெட்டு. அந்த வகையில் எல்லிஸ் இன்றைக்கி விளையாடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ரபாடா இல்லைன்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லிஸ் லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச் விளையாண்டு 4 விக்கெட் எடுத்தார் அப்படின்றத இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். வேரியேஷன் கொடுக்குற பவுலர் விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் சில மாற்றங்களோடு வருவாங்க. ஜோஸ் பட்லர் இல்லை, அவர் நேஷனல் டூட்டிக்காக போயாச்சு. இனி வர மேட்சஸ், இனி வர IPL அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. TKC பாசிபிளாக அவரை ரீப்ளேஸ் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு. ஓப்பனர் டு ஓப்பனர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். சிம்ரன் ஹெட்மே ரெடி ஆகிட்டார், ஃபிட்டாக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் உள்ளே TKC வெளியில் இப்போ த்ரூஜ் ரோல் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா ஃபினிஷிங் ரோலில் ரோமன் பால் மாதிரி பிளேயர் இருக்கிறதுனால சிம்ரன் ஹெட்மேர் அந்த இடத்துல ஆட் ஆகிறதுனால அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். இது மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி சிம்ரன் ஹெட்மேர் ஃபிட் இல்லாத பட்சத்தில் TKC ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்குது. போன மேட்ச்சு சுபம் துபேவோட போனாங்க. ஒரு ஸ்பின் ட்ராக்கு வெஸ்ட் இண்டியன் எடுத்துகிட்டு போகிறத விட இந்தியன் பேட்டரை எடுத்துகிட்டு போகலாங்கிற ஆங்கிளில் ரோமன் பாலை விட்டுட்டு சுபம் துபே சைடு யோசித்தாங்க. இருந்தால் கூட சக்ஸஸ் கிடைக்கல. பார்க்கலாம். இன்றைக்கி ரோமன் பால் ரிட்டன் ஆயிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ட்ரெண்ட் போல்ட்டு நன்றி பர்க்கு அதர் ஓவர்சீஸாக இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் பவுலிங் பேஸில் அடிஷ்னலாக நன்றி பர்கர் யோசிக்கிறாங்களா, எக்ஸ்ட்ரா பேட்டர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் சுபம் துபேவை யோசிக்கிறாங்களான்னு மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஜெய்ஸ்வால் அந்தளவுக்கு கிரேட்டாக அந்த சீசன் கொண்டு போகலை, ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறான்னு சொல்லலாம். சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் நல்ல சீசனாக போய்கிட்டு இருக்குது. ரியான் பராக் எதிர்பார்த்ததோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணதுனால IPL ஓரளவுக்கு விளையாடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அதையும் தாண்டி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கார். த்ரூஜ் ரோல் மிடில் ஆர்டரில் அவரோட வேலையை கரெக்டாக பார்க்குறாரு. ரோமன் பாலுக்கு அவ்வளோவா வாய்ப்பு கிடைக்கல. அஸ்வினோட பவுலிங் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்குது. ஓவராலாக கண்ட்ரோல் பவுலர் அப்படின்றது தான் அஸ்வினோட வேலை. அந்த வேலையை சிறப்பாக பண்ணுறாரு. ட்ரெண்ட் போல்ட்டு ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. சந்தீப் சர்மா பெஸ்ட்டாக இருக்கிறார் இந்த டீமுக்கு. இனிஷியலாக வீசினாலும் வீச முடியும், எண்ட் ஓவரில் வீசுறதுனால விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். ஆவேஸ் கான் டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாரு, தெரியாமல் இருக்கார். சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகிறார் அப்படிங்கிற ப்ராப்ளம். ஜஹல் இந்த ஃபார்மட்டுக்கு பெஸ்ட் பவுலர்னு கண்டிப்பாக இவர் தான் சொல்லணும். நன்றி பர்கரோட பவுலிங்கும் டீசெண்டாக இருந்துகிட்ருக்கு. ஆரம்பத்தில் நிறைய பயன்படுத்துகிறாங்க, மிடில் சின்ன இன்ஜுரியில் வெளியில் போனதுக்கப்புறம் அவ்வளோவா பயன்படுத்தலை. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்தார். இந்த மேட்ச் தொடர்வாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நன்றி பர்கரை இம்பாக்ட் சப்பாக வெளியில் வைப்பாங்க. ஃபஸ்ட் பவுலிங்காக இருக்கிற மாதிரி இடத்துல கண்டிப்பாக இவரை உள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்லுவேன். பார்த்துக்கலாம். பஞ்சாப் கிங்ஸு இந்த டீமில் சில மாற்றங்கள் இருக்குது. கிறிஸ் ஓக்ஸ் வித்ட்ரா பண்ணிவிட்டு முன்னாடியே போயிட்டார். அதே மாதிரி சிக்கந்தர் ராசா அவைலபிள் கிடையாது. லியாம் லிவிங்ஸ்டன் போன மேட்ச் இருந்தார். அவர் சின்ன இன்ஜுரினால் UK போயிட்டார். ஸோ அதனால் அவர் இல்லை. ஸோ அந்த இடத்துல வேறு யாரையாவது யோசிக்கணும். அதே மாதிரி ரபாடா விளையாட மாட்டார் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால எல்லிஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்பு. ஸோ அதை பார்த்துக்குங்க. அண்டு ஜானி பைஸ்டா பெப்சிம்ரன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜானி பைஸ்டா க்ளவ் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. போன மேட்ச் ஜிதேஷ் சர்மாவை வெளியில் வச்சுருந்தாங்க, இம்பாக்ட் ஸ்வாப் பண்ணாங்க. ஸோ ஜானி பைஸ்டா இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிச்சிருக்காங்க. பெப்சிம்ரனும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். இந்த டீமுக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இருந்தால் கூட பெப்சிம்ரன் வெளியில் மோஸ்ட்லி சில நேரங்களில் இம்பாக்ட் சப்பாக இருந்து பார்த்துருக்கோம். ஜிதேஷுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறதா இம்பாக்ட் சப்பாக போக வச்சாங்க.
ஜானி பெய்ஸ்டா க்ளவ் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிலி ரூசோ டீசெண்டாக விளையாடுறாரு, ஓரளவுக்கு கம்பேக் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். சசாங் இந்த டீமுக்கு அசட் இந்த சீசனில் பெஸ்ட் பேட்டர், கண்டிப்பாக வந்து தெரியாத முகத்தில் ஒரு பெஸ்ட் பேட்டராக இவரை கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு வாய்ப்பு அவ்வளோவா கொடுக்காமல் இருந்தாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சதை பயங்கரமாக பயன்படுத்தியிருக்காரு. கூடவே அசுதோஷ் சர்மாவையும் சொல்லணும், நல்லா விளையாண்டுருக்காரு. சித்தீஸ் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸு கொடுக்கல. டோட்டலாகவே வேர்ல்ட் கப்புக்கு இவரெல்லாம் ஒரு கண்டெண்டராக இருப்பார் அப்படின்னு யோசிக்கப்பட்ட இடத்துல அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் விட்டு வரல. சாம் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாண்டுருக்காரு, டீசெண்டாக லீட் பண்ணியிருக்காரு, அதை சொல்லணும். நேதன் எல்லீஸு, ஜஹர், அஸ்தீப்பு, அதே நேரத்தில் போன மேட்ச்சு கவரப்பாக இருந்தார். ஒரு இடத்துல ரைட் ஹேண்டர்ஸ் அங்கே இருக்கனால, ஒரு யூனிட்டாக இருக்கிறதுனால கவரப்பாக்கு பதிலாக மறுபடியும் ஹர்ப்ரீத் பிராருக்கு போகிறாங்களான்னு பார்க்கணும். ஹர்ப்ரீத் நல்ல பவுலர், டவுட்டே கிடையாது. இல்லை வந்து எல்லீஸுக்கு பதிலாக ஹர்ப்ரீத் பிராரை யோசிக்கலாங்களா அப்படின்னு பார்க்கணும். எல்லீஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நல்ல நம்பர் வச்சுருக்காரு அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கலாம், சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கலாம். அண்ட் இந்த சீசனில் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்ற அந்த பேஸ்லேயும் யோசிக்கலாம், பார்க்கணும் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஹர்ப்ரீத் பிராரை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங் பேஸ்லேயும் சின்ன அட்வான்டேஜ் அவர் எடுத்துகிட்டு போகிறதுல இருக்குது, பார்க்கணும். ஆனால் போன மேட்ச் வித்வத் கவரப்பா இனிஷியலாக விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த பேஸில் அவரை கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. எந்த டீமாக இருந்தாலும் ஜெயிக்கணும் தான் விளையாடுவாங்க. இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற வகையில் கவரப்பாக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது பார்க்கணும். அண்ட் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஆன் டைமில் லைன் அவுட் வந்ததுக்கப்புறம் தான் டிகேசி இருந்தால் டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இல்லை அப்படின்னா சிம்ரன் மேயர் இருந்தால் த்ரூஜரில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இல்லை சஞ்சு ஜெய்ஸ்வால் இப்படி ஓப்பன் பண்ணுவாங்களா, ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். சஞ்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிட்டார், நல்லா விளையாண்டுட்டு இருக்கார், அவர் ஓப்பன் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. அதனால் ஜுரலுக்கான வாய்ப்பு, சில நேரங்களில் அஸ்வினை கூட ஓப்பன் பண்ண வச்சு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் மூவ் பண்ணலாம், ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். பட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மொமெண்டம் சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற இடத்துல யோசிப்பாங்க. ஸோ அந்த பேஸில் அஸ்வினை மேலே அனுப்புறது அப்படின்றதுலாம் ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். ஸோ அதனால் ப்ராப்பராக கேட்மோரை ஓப்பன் பண்ண வைக்கிறது தான் சரியாக இருக்கும். எண்டில் த்ரூஜுரல் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்கார், அதையுமே சரி பண்ணிக்கணும். அது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டர் நிறைய நேரங்களில் டெஸ்ட் ஆகலை. டாப் ஆர்டரில் இருக்கிற சாம்சன், பராக் இவங்களே நிறைய கேமை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸில் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகலைங்கும்போது ஜுரல் மாதிரி ஆட்கள் இருக்கிறது பெட்டர் மிடில் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் டிகேசி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான். ஸோ அந்த பேஸில் தான் யோசிக்கப்படுது. அண்ட் பவுலிங் பேஸில் நீ யோசிக்கும் போது ரியான் பராக் சில நேரங்களில் லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு சில ஓவர் கொடுக்குறாங்க. அண்ட் ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன் இந்த 6 பவுலர்ஸ்ன்ட்டு போயிட்டாங்கன்னா. 5 பவுலர் ஸ்டிக்கில் இருந்துட்டு நன்றி பவருக்கு வெளியில் ஒரு பேட்டர் உள்ள அப்படிங்கிற மாதிரி இடத்துல ரியான் பராக்கு ஒரு சில ஓவர் கிடைக்கலாம் லெஃப்ட் ஹேண்டர் டார்கெட் பண்ணி. அப்படி இருந்தால் அந்த 5 பவுலர் மோஸ்ட்லி ஸ்டிக்காக போவாங்க, எல்லாருக்குமே அதிகமான ஓவர் கிடைக்கும். ஃபுல் கோட்டா அப்படின்ற இடத்துல அஸ்வினுக்கு முழுமையான ஓவர், ஜஹலுக்கு முழுமையான ஓவர், சந்தீப் சர்மாவுக்கு முழுமையான ஓவர் கிடைக்குது. அண்டு ஸ்லாகில் சந்தீப் சர்மா ஒரு சைடு, இன்னொரு ரெண்டில் போல்ட்டாக இருக்கலாம். சில நேரங்கள் போல்ட் இருந்து பார்த்துருக்கோம், நன்றி பர்கர் இருந்து பார்த்துருக்கோம். ஆவேஸ்கான ஆரம்பத்தில் நல்லா பண்ணார், அந்த இடத்துல எண்டில் அவரும் சில ஓவர் வீசினார். ஸோ பார்க்கணும், இது கொஞ்சம் குழப்பம் தான். ஒரு சைடு சந்தீப் சர்மாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் சைடுன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ஆர்டர் பேட்டிங் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. அண்டு பவுலிங் பேஸில் யோசிக்கும்போது சாம் வந்து வீசுவார். அண்ட் பாட்டமில் இருக்க 5 பவுலர்ஸு இந்த இடத்துல ஹர்ப்ரீத் பிராருக்கு வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துப்போம். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல ஜஹருக்கு வாய்ப்பு, ரீசெண்டாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. எல்லிஸ் அந்த வேரியேஷன் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துப்பார். ஹர்சல் விக்கெட் டேக்கிங்கில் டாப்பில் இருக்கார், நல்லா பண்ணுறாரு. சாம் கரன் அவர் கேப்டன் அப்படின்றனால மோஸ்ட்லி எடுத்துப்பார். சில நேரங்களில் அவர் அடி வாங்குற பட்சத்தில் அவர் அவ்வளோவா எடுத்துக்கிறதுல மற்ற பவுலர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துட்றாரு, அதையுமே நம்ம பார்க்குறோம். எண்ட் ஓவரில் ஹர்சல் ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, மற்ற பக்கம் யார், ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஹர்சல் வீசுறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகிறார் அப்படின்றது சாம் கரன் மைண்டில் இருக்குது. அதனால தான் சில நேரங்களில் அது மாறி போயிருக்கு. பட் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கும்போது ஹர்சல் நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு, கூட எல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் அஸ்தீப் இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு எகென்ஸ்ட் நல்லா பண்ணியிருக்கிறதுனால அஸ்தீப் சைடும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கணும். அன் டைமில் என்ன காம்பினேஷனில் போகிறாங்க, சில பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கூட கொடுக்கலாம், அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு டீமை செட் பண்ணிக்கலாம். ஆர்ஆர் பேட்டிங் பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டா. ஸோ ஜெய்ஸ்வால் 5 மேட்ச்சில் 2 விக்கெட்டு, கண்டிப்பாக ஆவரேஜ் பெட்டராக இருக்குது. சஞ்சுவோட ஆவரேஜ் கண்டிப்பாக நல்லா இருக்குது.
அவரோட பெஸ்ட்டை இந்த பர்டிகுலர் ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக தான் வச்சிருக்காரு. ரியான் பராக் பெஸ்ட்டாக இல்லை, த்ரூ ஜுரல் நாட் அவுட்ஸில் இருக்கனால 48 ஆவரேஜ். ரோமன் பவுல் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. ஆர்ஆர் பவுலிங் பிபிகேஸுக்கு அகேன்ஸ்டான்னு பார்க்கும்போது ரியான் பராக் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அண்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் 20 மேட்ச் 20 விக்கெட். அவரோட பெஸ்ட்டை இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் எடுத்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் 13 மேட்சுக்கு 10 விக்கெட்டு, அந்தளவுக்கு பெஸ்ட்டு கிடையாது. சந்தீப் சர்மா டீசெண்டாக இருந்திருக்காரு. ஆவேஸ் கான் ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டு கிடையாது. அண்ட் ஜஹல் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருப்பார். 20 மேட்சுக்கு 30 விக்கெட்டு, ஒரு 4 எடுத்திருக்காரு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டு 2 மேட்ச் நடத்திருக்கு. ரெண்டுலேயுமே ஜெய்ஸ்வால் விளையாண்டுருக்காரு, அதில் ஒரு 60 அடிச்சிருக்காரு. ரியான் பராக் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. த்ரூ ஜுரல் நாட் அவுட்ஸில் இருந்திருக்காரு 2 மேட்ச்லையுமே. ரோமன் பால் ஒரு மேட்ச்சில் 2 ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆகிருக்காரு. சஞ்சு அவ்வளோ பெஸ்ட் இல்லை, ஒரு மேட்ச்சில் 42, இன்னொரு மேட்ச்சில் டக்கு, அதனால் 21 ஆவரேஜ். ஆர்ஆர் பவுலிங் ஓஹாதியில் அப்படின்னு பார்க்கும்போது சந்தீப் சர்மா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே ஜஹலை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் 4 விக்கெட், அஸ்வின் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, ட்ரெண்ட் போல்ட்டும் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. பிபிகேஸ் பேட்டிங் ஆர்ஆர்க்கு அகேன்ஸ்டான்னு பார்க்கும்போது ஆவரேஜ் அவ்வளவு கிரேட் இல்லை. ஜிதேசமா மட்டும் ஆவரேஜ் நல்லா வச்சுருக்காரு, மற்ற எல்லாரும் பாருங்கள் நம்ம பிலோ 30 தான் வச்சுருக்காங்க. அண்ட் பிபிகேஸ் பவுலிங் ஆர்ஆர்க்கு அகேன்ஸ்டான்னு பார்க்கும்போது இங்கே எல்லிஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பெஸ்ட்டு அப்படிங்கிற வகையில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. அஸ்தீப்போட பெஸ்ட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 8 மேட்சுக்கு 16, அப்படியே டபுள் த விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பர் விஷயமா பார்க்குறேன். அசலை பாருங்கள், 13 மேட்சுக்கு 19 விக்கெட்டு. இங்கே இருக்கிற பஞ்சாப் பவுலர்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக புரியும். குவஹாத்தியில் அப்படின்ற இடத்துல பார்க்கும்போது பிரப்சிம்ரன் ஒரு மேட்ச்சில் 60 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ மற்ற யாரும் அவ்வளோ பெஸ்ட்டாக யோசிக்க முடியல. அண்டு ஒரு மேட்ச்சாக விளையாண்டுருக்காங்க, அதையுமே பார்க்கணும். பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங்கு குவஹாத்திலன்னு பார்க்கும்போது நாதன் எல்லிஸ் ஒரு மேட்ச்சாக விளையாண்டுருக்காரு, 4/30 அப்படின்ற அந்த நம்பர் வச்சுருக்காரு. அண்ட் அஸ்தீப் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்டு. எங்கே நம்பர்ஸ் பாருங்கள் பர்டிகுலராக அப்படின்னு பார்க்கும்போது அஸ்தீப்பு, ஜெய்ஸ்வால், சஞ்சு, சாம்கரன். ஸோ கொஞ்சம் த்ரூ லைன் அடிக்கிற சஞ்சு நிறைய பார்த்துருக்கு. இந்த சீசனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறாரு அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. அந்த இடத்துல வேரியேஷன் வெரைட்டி இருந்ததுன்னா அவுட் ஆகிறார். அதனால தான் ஹர்ஷல் பட்டேலுக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆகிருக்காரு, சாம்கரனுக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆகிருக்காரு. ஓரளவு ஹர்ஷல் பட்டேல் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்காரு. ஆர்ஆர் பேட்டர்ஸு, மும்பை பேட்டர்ஸு நிறைய நேரங்களில் அந்த பிச்சு இந்த மாதிரி விஷயத்தில் பேஸ் பண்ணி த்ரூ த லைன் அடிக்க பார்ப்பாங்க. அதனால் அவங்க ஹர்ஷல் பட்டேலுக்கு எகென்ஸ்டாக மாட்டிக்கிறாங்க. அது நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் ஹர்ஷல் பட்டேல் ரியான் பராக் எகென்ஸ்டாக 2 தடவை எடுத்திருக்காரு, ரோமன் பாலுக்கு எகென்ஸ்டாக 1 தடவை. ஹர்ஷல் பட்டேல் எல்லா இடத்துலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பஞ்சாப் கிங்ஸ் பேட்டர்ஸ் ஆர்ஆர் பவுலர்ஸ்ன்ற இடத்துல ஜானி பெய்ஸ்டா ஜஹலுக்கு எகென்ஸ்டாக கண்டிப்பாக கூகுளி பாலுக்கு கஷ்டப்படுவா. ஜானி பெய்ஸ்டா ஜென்ரலாக இங்கிலீஷ் பேட்ஸ்மேன், ஒரு லெக்கிக்கு எகென்ஸ்டாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவாங்க. அந்த பேஸில் ஜஹலுக்கு எகென்ஸ்டாக ஜானி பெய்ஸ்டா 3 தடவை அவுட் ஆகிருக்காரு. ஃபேண்டசி பிக் பேஸில் யோசிக்கும் போது ஆப்வியஸாக ஹை, மீடியம், லோ அப்படின்ற மாதிரி 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் லோ பிக்கில் இருக்கிற ஆவேஸ் கான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இங்கே கவரப்பாக இருந்தால் டெஃபினட் கன்சிடரேஷன். மோஸ்ட்லி போன மேட்ச் இருந்ததுனால நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால கவரப்பாக கண்டினியூ தான் பண்ணுவாங்க. நல்ல பவுலர், அதில் டவுட்டே கிடையாது. அண்டு டிகேசி பிக் பேஸில் இன்றைக்கி இருப்பாரா இல்லையான்னு டவுட்டாக இருக்காங்க. அந்த வகையில் குறைவாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எல்லிஸையும் குறைவாக எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் கூட நல்லா பண்ணியிருக்காரு. ரபாடா இல்லை அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, டெஃபினட்டாக எல்லிஸ்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில் பார்க்கணும். அண்டு சேஃபாக கேப்டன் பேஸில் யோசிக்கும் போது சஞ்சு, சாம் அண்ட் ரியான் பராக்கை நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஓகேன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்ற இடத்துல அவங்க ஓகே. பட் ஒரு பாயிண்டில் த்ரூ த லைன் அடிக்கிறாங்க சாம்சன், ரியான் பராக்கு அண்ட் சாம்கரன். அந்த இடத்துல டபுள் ஆப்ஷனுங்கிறனால ஓகே தான் சொல்லுவேன். இந்த த்ரூ த லைன் அடிக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு தான். பட் கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சி பண்ண பாருங்கள். ரிஸ்கின்னு யோசிக்கும் போது ஜெய்ஸ்வால், ஜானி பெய்ஸ்டா அண்ட் ரிலி ரூசோ நல்ல பேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு வேண்டாம், ரிலி ரூசோ வேண்டாம், ஜானி பெய்ஸ்டா அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணல, ஜெய்ஸ்வால் இந்த சீசனில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை அப்படின்னா பவுலர் சைடு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். எல்லிஸு அதே நேரத்தில் ஜஹல் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால், இன்னொரு பக்கம் ஹர்ஷல் பட்டேல். ஏன்னா வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் இங்கே நல்லா பண்ணுறாங்க. பிச்சும் ஸ்லோவாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் தான் வெற்றி கிடச்சிருக்கு. ஸோ அந்த பேஸில் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அண்ட் எண்டோர் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் இருக்கிற பிச்சில் எண்டோர் பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. இந்த பேஸில் இந்த மாதிரி பவுலர்ஸை கேப்டனாக ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணுறதுனா பண்ணலாம்.
டீம் பாருங்கள். கேப்டன் சாம், வைஸ் கேப்டன் ஹர்ஷல் பட்டேல், பேட் ஃபஸ்ட்டு பவுல் ஃபஸ்ட்டு, இதை பேஸ் பண்ணி இந்த கேப்டன் இஸ் கேப்டன் கொஞ்சம் டிசைட் பண்ணுங்கள். அண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிவர்ஸாக யோசிக்கலாம். நிறைய நேரங்களில் போஸ்ட் பவுலிங் பண்ணுற பவுலர்ஸை நிறைய டைம் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா மேட்ச் டிஃப்ரெண்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் பண்ணுற பவுலர்ஸை கொஞ்சம் கவர் பண்ணி போகிறது நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன். ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக விளையாடுறாங்க. அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற வகையில் ராஜஸ்தானுக்கு நிறைய இருக்குது. அவங்க ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டாங்க, நல்லா விளையாண்டுருக்காங்க, பெட்டராக விளையாண்டுருக்காங்க அப்படின்ற பேஸில். பட் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் நிறைய க்ளோஸ் மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. அவங்களும் நல்லா ஃபைட் கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு. ஸோ அந்த பேஸ்லேயும் அதே நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரீசெண்டாக தோற்றுக்கிட்டு தான் வராங்க. அந்த பேஸ்லையும் யோசிக்கும் போது ஈக்குவலாக யோசிங்க. பேட் ஃபஸ்ட்டு டீம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு டீமை செட் பண்ண பாருங்கள். அந்த மாதிரி செட் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.